நம்ம ஃபிட்னஸ்ல குறைபாடுகள் வர்றப்போ நிறைய மூவ்மெண்ட்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து தப்பாயிடும். நம்மளை விட்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸும் போயிடும். அதில் முக்கியமானது வந்து சிங்கிள் லெக் பேலன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஷூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கழட்ட முடியாது. சிங்கிள் லெக் பேலன்ஸ் நின்று இப்போ ஷூஸ் வந்து போடவும் முடியாது. அதே மாதிரி தான் ட்ரௌசர்ஸும். ஸோ அவங்கள படுத்துட்டு தான் ட்ரௌசர்லாம் போடுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஹெல்தி ஏஜிங்க்கு, வெயிட் லாஸ் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே. இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் பொறுத்தளவில் நம்ம வந்து இந்த லெக்கை வந்து சப்போர்ட் லெக் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிக்கூடாது. கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணிக்கணும். இந்த நீ ஜாயிண்ட்டை பெண்ட் பண்ணணும். சைடில் பார்க்கும்போது இந்த நீ ஜாயிண்ட் இப்படி இருக்கக்கூடாது. நம்ம பாடி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாஸ்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த லெக்கை ஸ்டிஃபாக வச்சுட்டு இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் வேரியேஷன்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பாஸ்டர் கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதனால நம்ம அந்த க்ளூட்டியல் மசில், ஃப்ரண்ட் தை, பேக் தை, காஃப், கோர் எல்லாமே இன்வால்வ் ஆகிற மாதிரி இந்த பாஸ்டர் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக சூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் வேரியேஷன்ஸில் பார்த்தா ரொம்ப முக்கியமானது நம்ம கோர் வந்து கான்ஸ்டன்ட்டாக 100% இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பெல்லி ஃபேட், இந்த ஸ்டொமக் ஷேப்பிங் அதுக்கெல்லாம் கூட இது வந்து பேரலாக ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியலாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சிங்கிள் லெக் பேலன்ஸில் ஃபார்வர்டாக லீன் பண்ணுறோம், சைட்வர்டாக போகிறோம், ஃப்ரண்ட்டில் போய் ஹாப் பண்ணுறோம். அப்போலாம் வந்து நீங்கள் தொட்டு பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரிஜிடாக இந்த மசில்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த உடற்பயிற்சிகளில் பேசிக் ரூல்ஸ் வந்து கைகளை வந்து இடுப்பில் வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து காலை வந்து இப்படி லாக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் சிங்கிள் லெக்கில் பேலன்ஸ் பண்ணும்போது கால் விட்டு ட்விஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதே இடத்துல நிற்கணும். ஸோ எந்த இடத்துல நம்ம சிங்கிள் லெக் பேலன்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கணும். நம்ம பாடி எந்த டைரக்ஷனில் வேணாலும் டில்ட் ஆகலாம். மறுபடியும் நம்ம வந்து பாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப இந்த அலைன்மெண்ட்டுக்கு வரணும். Ten. 10. இந்த பேலன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெரிய எக்யூப்மெண்ட் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரே போதும். ஸ்பெஷலாக அதுக்கு நம்ம வந்து ஒபல் போர்டுன்னு சொல்லுவாங்க, போஸ் பால்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு ஸ்டேபிளான சர்ஃபேஸில் நம்ம வந்து இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் வேரியேஷன்ஸ் ஏராளமானது இருக்குது. அதை பற்றின பிளேலிஸ்ட் கூட இருக்குது. அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்.